ஒரு தேனி ரொம்ப பசியோட அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறப்ப அப்ப வழியில ஒரு அழகான பெரிய பூவை பாக்குது. இத பார்த்த அந்த தேனிக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த தேனியும் அந்த பூவுல இருக்கிற தேனை உறிஞ்சி எடுக்கிறப்ப அந்த தேனிக்கு ரொம்பவே ஆச்சரியம். ஏன்னா இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சுவையான தேனை அந்த தேனி உறிஞ்சதே இல்ல. அந்த தேனியும் அந்த பூவுல இருக்கிற தேனை உறிஞ்சி எடுக்க எடுக்க அந்த பூவுல இருந்து தேன் வந்துகிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை உணர்ந்த அந்த தேனியும் மத்த தேனீக்கள் வந்து இந்த சுவையான தேனை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூவுல இருக்கிற மொத்த தேனையும் நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த பூவுல இருக்கிற தேனை எடுக்கிறதும் அந்த பூவிலேயே கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறதும் இப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த தேனியும் வேற ஏதாவது ஒரு தேனி வந்து இந்த பூவுல இருக்கிற தேனை எடுத்துட்டு போகுதுன்னு சொல்லி அந்த பூவிலேயே படுத்து உறங்க ஆரம்பிக்குது. சூரியன் மறைந்து இரவு வந்தது கூட கவனிக்காம அந்த தேனியும் ரொம்ப அசந்து போய் தூங்குது. அப்ப அந்த பூவோட இதழ்களும் முடிக்குது. பாவம், கடைசியில அந்த தேனி அந்த பூவோட இதழுக்குள்ள மாட்டிக்கிட்டு மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு கடைசியில அந்த தேனி இறந்தே போயிடுது. நண்பா, இந்த கதையில இருந்து நீங்க கண்டிப்பா 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நமக்கு பிடிச்ச விஷயம் கிடைச்சிக்கிட்டே இருக்குதுன்றதுக்காக நம்மளுடைய சூழ்நிலைகளை மறந்து நம்ம பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு இருந்தோம்னா கடைசியில இந்த மாதிரி நிலைமையில தான் நிப்போன்றத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. 2வதா, நீங்க ரொம்ப கவனிச்சு பாத்துக்கிற சில விஷயங்கள்லாம் கடைசியில உங்க ஆபத்துல தான் இட்டுட்டு போய் விட்டுடுன்றத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.